கிரிட் சிஸ்டம்னு கேட்கும்போது அது ஜஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் மட்டும்தான் நினைக்கிறீங்களா? உங்க கிரிட் சிஸ்டம்னா உங்க என்டையர் டிசைனோட ஸ்ட்ரக்சர், கன்சிஸ்டன்சி, ரிதம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது. இது தெரியாம டிசைன் பண்ணா எவ்வளோ நேரம் செலவு பண்ணாலும் சரி உங்க டிசைன் ப்ரொஃபஷனலா தெரியாது. இன்னைக்கு அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஹே பிக்சல்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஒயிட் ஸ்பேஸை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்து நெக்ஸ்ட் டாபிக் கிரிட் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். இதுதான் உங்க டிசைனோட பேக் போன். இந்த வீடியோல நம்ம அதை கத்துக்க போறோம். கிரிட் சிஸ்டம்னா என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஃபிக்மால எப்படி செட் பண்றது அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க டிசைன் கன்சிஸ்டன்டாகவும் அண்ட் ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரீனில் என்கிட்ட மூணு ஸ்க்ரீன் இருக்குது. 3 டைப் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று வந்து வெப், டேப்லெட் அந்த மொபைல். சரி, இது மூணுத்துக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கிரிட் செட் பண்ண போகிறோம். அதாவது வெப்புக்கு வந்து நம்ம எப்படி கிரிட் செட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட் கைடுன்னு சொல்லி வந்துருக்கும். ஸோ ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வந்து கிரிட் 8 பிக்சல் அப்படின்றது ஆட் ஆயிரும். ஸோ இதில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கிரிட் இருக்குது. ஒன்று வந்து கிரிட், காலம் அண்ட் தென் ட்ரோ. எதுக்கு எனக்கு வந்து இங்கே டிஃபால்ட்டாக 8ல் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து என்னோட நெஜ் அமௌண்ட் 8ல் இருக்கும். மேபி உங்களுக்கு வந்து நெஜ் அமௌண்ட் 10ல் இருந்துச்சு அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து 10ல் தான் ஆட் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து 8 பிக்சல் கிரிட் தான் யூஸ் பண்ண போனேன். ஸோ டிஃபால்ட்டாக 8ல் இருக்கட்டும். உங்களால் ஒரு லேயர்லேயே மல்டிபிள் லே அவுட் கைடை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த லேயரில் இந்த ஃப்ரேமில் வந்து நான் ஆல்ரெடி கிரிட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் காலம் ஆட் பண்ணணும். ஸோ அகைன் நான் ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கிரிட்டுக்கு பதிலாக காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ வெப்புக்கு நம்ம எப்படி காலமை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா பை யூனிவர்சலாக காமனாக இருக்கிறது வந்து 12 காலம். சரியா? ஸோ இதில் வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைப் வந்து ஸ்ட்ரெச். நான் வந்து ஸ்ட்ரெச் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் டிசைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெச் இஸ் த மோஸ்ட் ரெக்கமெண்டட். மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சென்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களோட கண்டெய்னர் சைஸை பொறுத்து சென்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து இன்னொரு காலம் லேஅவுட் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போது நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரெச் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் மார்ஜின். இப்போ வந்து உங்களால் வித் சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்ட்ரெச்ன்ற இருக்கிறதுனால வித் வந்து ஆட்டோ. மார்ஜின். ஸோ மார்ஜின் வந்து நீங்கள் வந்து மார்ஜின் வந்து யூனிவர்சலி எங்கேயுமே டிஃபைன்டு இல்லை. இந்த மார்ஜின் சைஸ் வந்து உங்களோட கண்டெய்னர் சைஸை பொறுத்து மாறும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் உங்களோட கண்டெய்னர்னா என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட மொத்த கண்டென்ட்டுமே இதுக்குள்ளே தான் இருக்கணும். சரியா? அதாவது என்னோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் லேண்டிங் பேஜ் எதாவது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து இவ்வளோதான் இருக்கணும், இதுக்குள்ளே தான் இருக்கணும். மீதி எல்லாமே ஜஸ்ட் ஒயிட் ஸ்பேஸ். ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் வந்து உங்களோட மார்ஜின். ஓகேவா? பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப ப்ரீமியமாக வேணும் அப்படின்னா மை ரெக்கமெண்டேஷன் இஸ் உங்களோட கண்டெய்னர் சைஸ் வந்து கண்டெய்னர் வித் வந்து 1000 to 1200 இருக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ கிரிட்ஸை வந்து எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அண்ட் டிசேபிள் பண்ணுறது அப்படின்னா ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா கிரிட் விசிபிளாக இருக்கும். அகைன் ஷிஃப்ட் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா கிரிட் வந்து இன்விசிபிளாக மாறிடும். ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணலாம். மார்ஜின் வந்து இங்கே நான் வந்து 16 கொடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் வந்து எங்கேயுமே டிஃபைன் பண்ணது கிடையாது. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாற்றிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கட்டர். ஸோ கட்டர் வந்து நான் வந்து உங்களோட ஸ்பேசிங், அதாவது ஸ்பேசிங் பிட்வீன் த எலமெண்ட்ஸ் இந்த டிசைன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி. ஸோ இதுவுமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 24. ஓகேவா? இதுவுமே வந்து உங்களோட விஷயம் தான். அதாவது உங்களோட ஸ்பேசிங் பிட்வீன் த எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே 24 வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த கிரிட்டில் வந்து நான் ஒரு எலமெண்ட்டை ட்ராப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 காலம்க்கு வந்து நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரேமை வந்து நான் ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணேன்னா என்னோட கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஆப்ஜெக்ட் வந்து ரியாக்ட் ஆகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ணலை. இது எப்படி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னா அந்த எலமெண்ட்டை அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரேமோட எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களோட கிரிட்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும். கிரிட்ஸ் இல்லை அப்படின்னா தான் ஃப்ரேமுக்கு ஒர்க் ஆகும். ஆல்ரெடி நம்மள்ட்ட கிரிட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ கிரிட்ஸுக்கு தான் ஒர்க் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன், பை டிஃபால்ட்டாக அது லெஃப்ட்டில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு மாற்ற போகிறேன். இப்போ நான் லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றிட்டு ஜஸ்ட் இப்போ நான் ரீசைஸ் பண்ணுறேன். உள்ளே இருக்க எலிமெண்ட் வந்து என்னோட கிரிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆகுது.
சரியா? இப்போ நான் வந்து இதுக்கு நான் வந்து லேஅவுட் எதுவுமே யூஸ் பண்ண ஆட்டோ லேஅவுட் எதுவுமே யூஸ் பண்ணல. வேற எதுவுமே நான் யூஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பிளஸ் கிரிட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ரெஸ்பான்சிவ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வெப்ல பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 12 காலம் இருக்கு. இதே டேப்லெட்டுக்கு போகும்போது 8ஆ மாறும். மொபைலுக்கு போகும்போது 4ஆ மாறும். ஸோ இது வந்து இந்த காலம்ஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த பிரேக் பாயிண்ட்ஸ் இது வந்து டிவைட் ஆயிடும். சரியா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு திரும்ப அதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் டூப்ளிகேட் பண்ணி காலம்ஸ் பிட்வீன் வச்சுட்டேன். இப்போ நான் ரீசைஸ் பண்ணேன்னா தெரியுதா? உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து உங்களால் ரெஸ்பான்சிவாக அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் தென் கிரிட்ஸ் யூஸ் பண்ணால். ஸோ இந்த கிரிட்ஸ் தான் வந்துட்டு மெயின் திங் ஃபார் யுவர் டிசைன் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ரெஸ்பான்சிவ் திங்ஸ். ஓகேயா? அண்ட் இப்போது இதுக்கு ரோஸும் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மாற மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இங்கே எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 8 பிக்சல் கிரிட் இருக்குல்ல, இதுவுமே கிரிட் தான். இப்போ என்னோட எலமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 8 பிக்சல் கிரிட்ல தான் வந்து அலைன் ஆயிருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்ப எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட்டையுமே வந்துட்டு டாப் ப்ளஸ் பாட்டம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா தெரியுதா? என்னால் டிஃபால்ட்டாக வந்து ஈஸியாக வந்து என்னால் ரெஸ்பான்சிவ் அச்சீவ் பண்ண முடியும். பட் இதில் என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணும் போது நீங்கள் ஜஸ்ட் 8 பிக்சல் கிரிட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹைட்டை நீங்கள் கம்மி பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது அப்வர்ட்ஸ் ரிவர்ஸ் டைரக்ஷனில் க்ரோ ஆகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஸ் ஆட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம காலம் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ரோஸ் ஆட் பண்ணலாம். ரோஸ் ஆட் பண்ணியாச்சா? இப்போது எங்கேயுமே வந்து நான் 12ன்னு கொடுத்துக்கிறேன். 12ன்னு கொடுத்துட்டு நான் இதை வந்து இதுவுமே ஸ்ட்ரெச்லேயே இருக்கட்டும். பிகாஸ் நான் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். கட்டர் சேம் 24ன்னு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டு ஸ்பேசிங்குமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அந்த ரோஸோட. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலமெண்ட்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறேன். மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரோஸ் கூட வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3 ரோக்கு என்னோட ஹைட் இருக்குது ப்ளஸ் 2 காலம்க்கு வந்து என்னோட வித் இருக்குது. இப்போ நான் ரீசைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா? நான் எவ்வளோ ரீசைஸ் பண்ணாலும் என்னோட உள்ளே இருக்க எலிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்குது. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து உங்களால் ரெஸ்பான்சிவ் கிரிட்ஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இதே மாதிரி தான் கைஸ் டேப்லெட் அண்ட் தென் மொபைல். ஸோ டேப்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து 12 காலம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே 8 காலம்ஸ். அதே மாதிரி லேஅவுட் கிரிட் 8 பிக்சல் கிரிட் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் காலம் இங்கே வந்து 8. இங்கே மார்ஜின் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 24 to 32 இல்லைனா 20 to 32 எப்படி வேணாலும். இங்கே நான் வந்து 32 கொடுத்துக்கிறேன் என்னோட டேப்லெட்டுக்கு. சரியா? கட்டர் சேம். நாங்கள் கட்டர் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் த எலமெண்ட்ஸ் இன் த ஸ்க்ரீன். அதாவது உங்களோட எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஸோட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இங்கேயுமே வந்து 24 கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட டேப்லெட்டோட கிரிட். மொபைலுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி 8 பிக்சல் கிரிட் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நான் காலம் சூஸ் பண்ணணும். காலம் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி காலம் வந்து 4 காலம். ஓகேவா? மார்ஜின் வந்து சேஃபஸ்ட் வேல்யூ வந்து 16 to 22. சரியா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு 18 வச்சுக்கிறேன். என்னோட கட்டருமே வந்து 20க்கு பதிலாக 18 வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த காலம் இருக்குல்ல, இங்கே 12 காலம் இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்து கட் ஆகும் அப்படின்னா பிரேக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ரெஸ்பான்சிவ் டிசைன் எப்படி ஒர்க் ஆகும்னா பேஸ்ட் ஆன் த பிரேக் பாயிண்ட்ஸ். அதாவது ஸ்க்ரீன் சைஸ் குறைய காலம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்படி தான் வந்து உங்களால் ரெஸ்பான்சிவ் டிசைனை க்ரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ்க்கு பின்னாடி இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பின்னாடி இப்படி தான் பேக்ரவுண்டில் ஒர்க்கும் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக உங்களோட டிசைன் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் whenever you guys start டிசைனிங், அதாவது டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கிரிட்ஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த டிசைன் உங்களோட டிசைன் கன்சிஸ்டண்ட்டாகவும் ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கும் கைஸ். ஸோ இதை பற்றி இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நான் சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து உங்களுக்கு புரியல, என்ன வேறு மாதிரி வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். Okay guys, see you in the next video.